பாடி பில்டிங் டோட்டலா ஃபிட்னஸ் ஃபுல்லா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா பாடி பில்டிங் ஃபுல்லா மசில் மாஸ் கெயின் பண்றதும் அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிட்னஸ் டோட்டலா டிஃபரன்ஸ், ரொம்ப மாஸ்க்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. Body building is a different sport actually. How you look, it depends on you. If you want to look like a bodybuilder, it's just different actually. If you want to be lean and with proper muscle mass, with proper fitness, that's a different looks actually. பெரிய பைசெப்ஸ் இருக்கவங்கன்னா ஸ்ட்ராங், சின்ன பைசெப்ஸ் இருக்கவங்க ஸ்ட்ராங். So you can say that they look strong but they are actually weak. அப்படி சொல்லலாம். சப்ளிமெண்ட்ஸ்ல உள்ளது புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் ஃபுட்ல இருந்து தான் வருது. ஆமா, கரெக்டான क्वेश्चन. சோ நான் சப்ளிமெண்ட்ஸ்க்கு பதிலா ப்ராப்பர் ஃபுட்டே சாப்பிட்டா எனக்கு அதே பெனிஃபிட் வருமா? கண்டிப்பா வரும். சப்ளிமெண்டே தொடாம நீங்க நல்ல உடம்பு ஏத்தலாம். இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் வெஜிடேரியன்ல எல்லா புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்துரும். வெஜிடேரியன்ஸ்லயும் வரும், நான் இல்ல சொல்ல வரல. ஆனா கம்பேரிட்டிவ்லி அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. Just in a 1 glass of supplement, you easily get nearly 10 to 12 grams of protein. But for when you take a pulses or a chicken, you need to eat at least half a kg of it. People are lazy to chew and eat. Drinking is 2 minutes work. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. ஓர வழியில எதுவும் கிடைக்கலன்னா எனக்கு ஏதாவது குடுங்கன்னு கேட்கறது தான் புரோட்டீன். அந்த புரோட்டீன் தான் அவங்க டப்பில் அடிச்சு வைக்கிறாங்களே தவிர சப்ளிமெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்பேற்ற முடியுமா அப்படின்றது கிடையாது. எல்லா சப்ளிமெண்ட்ல ஸ்டெராய்டு இருக்கும். ஸ்டெராய்டோட காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா டைரக்ட் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அது எல்லா சப்ளிமெண்ட்லயுமே இருக்காது. அவங்க ஸ்டெராய்டு ஆட் பண்ணிருந்தாங்கன்னா அதுல ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிருக்காங்க, இட்ஸ் அனபாலிக்னு அவங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். நீங்க இவ்வளவு வருஷம் பாடி பில்டிங்ல ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல, பண்ணவே இல்ல. ஃபேன் பண்ணனும் எடுத்துக்கல. எடுத்து ஸ்கின்ன பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க ஜட்ஜஸ். இப்ப ஸ்கின் பார்த்தா நல்லா இருக்கும், ஒரு ஏஜ்டு ஸ்கின் மாதிரி இருக்காது. ஆமா, சரியா? அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் லீகலா? அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் அப்படினாலே இல்லீகல். இட்ஸ் ஸ்ட்ராங்லி இல்லீகல் தான். ஆனா அது இல்லாம பாடி பில்டிங் ஃபேக்ட் சொல்லணும்னா அது இல்லாம பாடி பில்டிங் பண்ணவே முடியாது. நம்ம லோக்கல் காம்படிஷன் தான் நடக்குதுல, சோ அதுலயும் எல்லாரும் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இது ஜட்ஜஸ்க்கும் தெரியும், காம்படிஷன் மேக்கர்ஸ் தெரியும். ஸ்டெராய்டு இல்லாம நீங்க பாடி பில்டிங் பண்ணலாமா அப்படின்னா முடியாது. ஏன்னா காம்படிட்டர்ஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணனா உங்க காம்படிட்டர் ஆப்போனன்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஈஸியா உங்களை அவரோட மசில்ல உங்களை ஜெயிச்சுட்டு போயிடுவார். ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உண்மையா சொல்றேன், பாடி பில்டிங் வந்தா ஸ்டெராய்டு இல்லாம பண்ண முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன், நீங்க எல்லாம் ஒரு 60-70 வருஷம் நல்லா வாழணும்பா. இப்போ லேட்டஸ்டா சவுத் இந்தியா ஜெயிச்சு ஒருத்தர் அங்க திருச்சூர்ல பண்ணலாம், பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் இயர் ரெடில்ஸ் பையன் செத்துனா வீட்டுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர். ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி 100 வருஷம் ரெகுலரா ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி 100 வருஷம் வாழ்ந்தவனும் இருக்காங்க. ஸ்டெராய்டே யூஸ் பண்ணாம வெறும் சப்ளிமெண்ட் சாப்பிட்டு ரொம்ப வெறும் ஷார்ட் பீரியட்ல செத்து போனவங்களும் இருக்காங்க. இப்ப யூஸ் பண்ற எல்லா பாடி பில்டருக்கும் அந்த கான்சிக்வென்சஸ் என்னன்னு தெரிஞ்சும் அந்த ஃபர்தரா அவங்க மோட்டிவேட் பண்றது என்னன்னு தெரியும். லைக் the familiar popular world ஃபுல்லா இது பண்றான். for one reason fame காக. ஆமா, அது ஒண்ணே அப்பாயின்ட்மென்ட், லைஃப் செட்டில். ஒரு ஆள் காம்படிஷன் போறவருக்கு நீங்க ஸ்டீராய்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இன் மினிமல் குவான்டிட்டிஸ். அந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ் சாப்பிட்டு நல்லபடியாக எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மெடிசன் பக்கம் போகாது.
பாடி பில்டராக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, ஃபேட் ரிடக்ஷனாக இருந்தாலும் சரி, வெயிட் கெய்னிங்காக இருந்தாலும் சரி, நேச்சுரலாக பண்ணுவோம். இப்போ நீங்கள் மெடிசன் போட்டு பண்ணுறது வந்து 3 மாதம் ரிசல்ட் தெரியுறாங்கன்னா இது வந்து ஒரு 9 மாதம் தெரிய போகுது நேச்சுரல். சரியா? ஆனால் இதுக்கு வந்து நேச்சுரலுக்கு வந்து பவர் அதிகம், இதுக்கு வந்து மெடிசனுக்கு வந்து பவர் கம்மி, லைஃப் கம்மி. Everyone goes for some good Arnold movie or Sylvester Stallone. I was inspired more of Arnold, and when once you see the movie and we'll come back and we'll say, oh, we should start the exercise from tomorrow. The first song of his when he showed his body was Oh Jane Jana. இந்தியாவில் வந்து அடிமைப்பெல்லாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கையில் இப்படி கட்டி போட்டிருப்பாங்க. அந்த படம் பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் 2 பக்கம் கட்டி போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் கையை கட்டி ஒரு ரோல் வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கை கட்டி, இந்த பக்கம் பட்டாப்படி தெரியாமல் இந்த பக்கம் குண்டு தருப்பையா இப்படி இருப்பாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஸ்டண்ட் பார்ட்டி சாப்பிடலாம். அவங்க பொறுத்த வந்து இப்படி சுற்றுவான், அவனும் இப்படி சுற்றுவான். அதை சுற்றுறா என்ன ஆகுனா இப்படி அவர் இவர் வந்து இப்படி இழுக்கணும். அது இவருனா படம் 2 பேரும் சேர்த்து இப்படி இழுப்பார் படத்துக்காக. அந்த இழுத்து அப்படி போடுவார். பாடி பில்டிங்கை பார்த்துட்டு அந்த மாதிரி தப்பாக போகாமல் ஒரு தப்பான கைடன்ஸில் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றது, பேன் பண்ண மெடிசன்ஸ் போடுறது, அந்த மாதிரி இல்லாமல் செலிபிரிட்டி பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஜென்ரல் ஃபிட்னஸ்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை அந்த மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சீன்ஸ்க்கு முன்னாடி பம்ப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக தெரியும். ஆனால் நார்மலாக பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது பெருசாக இருக்கும். ஈவன் ஒரு 1 hour ஆச்சுன்னா நார்மல் ஆகிடும். அது எல்லாருக்கும் இருக்கிற நார்மல் திங் தான். ஈவன் செலிபிரிட்டிஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஷார்ட்டுக்கு முன்னாடி பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு யாரும் ஷார்ட் டைமில் பண்ணாமல் ஸ்லோவாக பண்ணாங்கனாவே சூப்பர். 2003 வந்து காலேஜ் அந்த பாடி பில்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணேன். இப்போ வந்து மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் தமிழ்நாடு 2013 மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் வின் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் காம்படிஷன் போனோம்னு சொல்லிட்டு நான் வின் பண்ணிட்டு ஆசைப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே உலகத்தில் கிடையாது. இது டிசபிள் சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. டிசபிள் சொல்றது எல்லாரும் டிசபிள் தான். எல்லாருக்குள்ள ஒரு பெயின் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ பிளாக்காக இருக்கிறவங்க நினைப்பாங்க ஏன் ஒயிட்டா பிறக்கல அப்படின்னு இருப்பாங்க. ஒயிட்டா இருக்கிறவங்க ஏன் நினைப்பாங்கன்னா இன்னும் இதோட ஸ்டைலாக எடுத்துடலாமே, அவங்களுக்குள்ள ஒரு பெயின். அதெல்லாம் நம்ம தான் நம்ம வருத்து. இது ஒரு டிசபிள் கிடையாது, இது காடு தந்த ஒரு கிஃப்ட். அடுத்தவங்கள நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வேலை, டிசபிளா இருந்தோம்னா டிசபிளா நான் கடவுளை நான் படிச்சுட்டாரு முடியாதுன்னு கிடையாது. நமக்கு என்ன செய்ய முடியும், நம்மளால முடியாத செய்யும் போது எதுவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணலாம், நெகட்டிவா எடுக்க. நம்மளால முடியும் சொல்லி எது பண்ணும்போது கண்டிப்பா. பாடி பில்டிங் எப்படி உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கு? பாடி பில்டிங் என் லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு சார்? டோட்டலாக என் லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா டோட்டலாக பாடி பில்டிங் போகிறதுனால தான் எனக்கு இப்போ கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் டிகிரி முடிச்சுட்டு சென்னையில் வந்து 1 year ஜாப் இல்லாமல் தான் இருந்தேன். 18 கம்பெனிஸ்க்கு மேலே ஏறிடுறேன். எந்த கம்பெனிலுமே ஜாப் இல்லைன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒரு இப்போ நான் இருக்கிற கிங்ஃபிஷ் கம்பெனியில் நான் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு தான் இப்படி இருந்தப்புறம் நீ வந்து இவ்வளோ பண்ணியிருக்குது. அப்போ தான் மிஸ்டர் சென்னை தான், மிஸ்டர் தமிழ்நாடு அந்த டைம் நான் அப்போ பண்ணிட்டு சொல்லிட்டு அதை வச்சு தான் ஜாப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இருக்கும்போது தான் மாஸ்டர் சொல்லிட்டு அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாரும் கிடைக்காது. சும்மா போகிற எல்லாருமே வந்து மாஸ்டர் கூட மாட்டாங்க, நம்மகிட்ட அன்பாக பேச மாட்டாங்க. அது பாடி பில்டிங்னால அது ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அதே போல் டோட்டலாக லைஃப் இஸ் சேஞ்ச் தான். ஸோ ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த பாடி பில்டிங்னால தான் டோட்டலாக ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லலாம். டோட்டல் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, லைஃபை ஹாப்பியாக இருக்குது.